Hello everyone, welcome to Indian Constitution Series episode number 2. நீங்க எபிசோட் நம்பர் 1 பார்க்கல அப்படின்னா இந்த சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இன்னைக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பார்ட் 3 ஆன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு பகுதியான ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாரையும் சரி சமமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸை ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14 அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது அனைவரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு தான் நம்ம ஆர்டிகல் 14ல சொல்லப்படுது. ஆர்டிகல் 15 அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜன், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ரிலிஜன், காஸ்ட், அவங்க ஜெண்டர், ஆனா பெண்ணா, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம எல்லாருக்கும் சரி சமமா ட்ரீட் பண்றது தான் இந்த ஆர்டிகல் 15 சொல்லுது. ஆர்டிகல் 16 ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலிஜன், காஸ்ட், ஜெண்டர், பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த ஆர்டிகல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நபரையும் வேலை வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்கில் பேஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது அவங்களோட திறன் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கணும். எந்த ஒரு ரிலிஜன் பேஸ் பண்ணியோ, எந்த ஒரு ஜெண்டர், நீ மேல், நீ ஃபீமேலு, நீ அப்பர் காஸ்ட், நீ லோவர் காஸ்ட், இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள கியூரியாசிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். உங்களை நான் நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் சீரீஸ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.